ஜூன் மாசத்துல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ நல்லா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கடந்த 13 மாசமா லோவா இருந்ததை தொடர்ந்து மே மாசம் 23,000 கோடிக்கு மேல உயர்ந்திருக்கு இப்போ. ஆனா இந்த காசு எல்லாம் செலக்டிவான சில ஃபண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இதனால இந்த மாசம் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் தான் கீ தீமா இருக்கு. ஃப்ளெக்ஸி கேப்ல இந்த வருஷம் இத்தனை மாசமா இல்லாத அளவுக்கு இந்த மந்த் இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, நிறைய பணத்தை கேஷில் பார்க் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு செக்டோரியல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு, முக்கியமாக எனர்ஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில். இதுக்கு நடுவில் பல ஸ்கீம்ஸோட போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப்ஸ்க்கு மாற்றப்பட்டிருக்கு. இருந்தாலுமே லார்ஜ் கேப்ஸ் அண்டர்வெயிட்டாக தான் இருக்கு ஹிஸ்டாரிக் ட்ரெண்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ. மொத்தத்தில் மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, ஆனால் ரிஸ்க் சேமாக தான் இருக்குது. சில ஃபண்ட்ஸ்க்கு மட்டுமே எல்லா மணியும் போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக டைவர்சிஃபை பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அண்ட் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத அடிக்கடி செக் பண்ணணும். M2Wல இதெல்லாம் உங்களுக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண நாங்கள் பண்ணுவோம். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு DM பண்ணுங்கள். பயோவில் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள்.